வழிகாட்டும்படி ஆலய நிர்வாகத்தால் கேட்டுக்கொள்கிறோம். நம் ஆலயத்தில் திருநாள் இருக்கிறது. அதிகமா இருக்கு. வர வேண்டாம். காலை நேரம் ஆலய நிர்வாகத்தால் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் மீண்டும் அக்கா வேண்டுகிறோம். இந்த காப்பு தவிர்க்காக கோயில் அடித்து வர வேண்டாம். உங்களது குழந்தைகளால் தாழ்மையோடு நடந்த பக்குவம் உங்கள் காப்புகளை கலந்து கொள்ளாம ஆலய நிர்வாகத்தால் பெருக்கி வருகிறோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. எல்லாருமே எந்த இடத்துல அப்படியே அமைதியா இருந்தாலும் எல்லாருக்குமே அது அமைதி கிடைச்சா ஒரு பரபரப்பு இருக்காது. அப்படியே இல்லைங்க, எல்லாருமே சலசலப்பு இல்லாம இத்தனை நாள் பல மாதங்கள் விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு வந்திருக்கிறோம். இந்த கடைசி நொடி நம்ம எதுக்கு இவ்வளவு பரபரப்பா, எதுக்கு இந்த பரபரப்போட நாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலே உங்கள் காவுகளை கலந்து கொள்ளலாம். உங்கள் தத்தராத்திலே காலி நிறைந்த மக்களும் உங்கள் காவுகளை கலந்து கொள்ளலாம் என ஆலய நிர்வாகம் வழி தெரிவித்திருக்கிறோம். மக்கள் அன்பான வேண்டுகோள், நம் ஆலயத்திலே இப்போது பூஜைப்படுத்துவது இன்னும் சிறு நேரத்தில் காப்பு கடையிலும் நடைபெறும். நீங்கள் காப்பு கடைக்காக கோயில் அறிந்து நடைபெறலாம். அதற்கு பின்னர் நீங்கள் தங்கியிருக்கும் இடத்திலே உங்கள் தத்தராத்திரையுடன் காலி நேரம் வந்த மக்களும் உங்கள் காவுகளை கலந்து கொள்ளலாம் என ஆலய நிர்வாகம் வழி தெரிவித்திருக்கிறோம். கூட்டம் அதிகமா இருக்கு. கோயில் முன்னாடி கூட்டம் அதிகமா இருக்கு. அன்னைக்கு தேவாரங்களை பண்ணும்போது எல்லாருமே குழந்தை போடுவோம், பறவை எழுதுவோம், குழந்தை போடுவோம். கேட்டு அப்படி மனசுல ஏறிட்டு தாய்மார்கள் குழந்தை போடுவோம், ஆண்கள் பரவசத்தோட கோஷம் போடுவோம். அம்பையிலே நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அம்பைக்கு நம்ம சந்தோஷமா பரவலி இருக்கணும். எல்லாருமே எங்கும் சலசலப்பு இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு பக்தர்கள் அமைதி காக்கணும்னு உங்களை பணியா கேட்டுக்கிறோம். இத்தனை நாள் கடுமையான விரதம் இருந்து நாம இந்த ஒரு நிமிடம் அமைதியா நம்மளால இருக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேண்டுகோள்கள் அப்படியே கடற்கரை சொல்ல பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி